ஆறாம் வகுப்பு மாணவன் செய்த செயல். அருண் 6ஆம் வகுப்பு மாணவன். அவனது அப்பா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார். அருணின் நண்பன் பிரகாஷின் தந்தையோ பணக்காரர். பிரகாஷிற்கு அவன் தந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார். எப்பொழுதும் பிரகாஷிடம் பண நடமாட்டம் இருந்தது. ஆனால் அருணோ தன்னிடம் பிரகாஷை போல் பணம் இல்லையே என வருந்தினான். தனக்கும் பணம் அதிகம் வேண்டும் என கடவுளை வேண்டினான். கடவுள் அவன் முன்னால் தோன்றி, அருண், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தருகிறேன். ஆனால் யோசித்து கேள் என்றார். அருண் உடனே, இறைவா, நான் எதை தொட்டாலும் பணமாக வேண்டும் என்றான். அதை கேட்டு சிரித்த இறைவன், அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்து மறைந்தார். அருண் பக்கத்தில் இருந்த புத்தகத்தை தொட அது பணக்கட்டாய் மாறியது. அப்பா அம்மாவை கூப்பிட்டு அருண் நடந்ததை சொன்னான். அருணுக்கு பசி எடுக்க அம்மா உணவு எடுத்து வந்தார். அருண் உணவில் கையை வைக்க அது பணமானது. தண்ணீர் குடிக்க டம்ளரை எடுத்தால் அதுவும் பணமானது. பசியால் வாடிய அருண் அப்பொழுது தான் இறைவனிடம் கேட்ட வரம் தவறு என்று உணர்ந்தான். மீண்டும் இறைவனை வேண்டினான். இறைவன் தோன்ற அவரிடம் தனக்கு நடந்ததை கூறி தன்னை மன்னிக்கும்படியும் தான் கேட்ட வரம் வேண்டாம் என்றும் கூறினான். இறைவன் அருணை பார்த்து, அருண், உன்னை போன்ற மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவும் நோயற்ற வாழ்வும் தான் செல்வம். அவை இருந்தால் வாழ்வில் பணம் சம்பாதிப்பது எளிது என்று கூறி அவனுக்கு அவ்விரண்டையும் அருளினார். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.